எழுத்தாளர் சு. சமுத்திரம் எழுதிய பூநாகம் சிறுகதை தொகுப்பு. கதை கோபுரம். அந்த நால்வரும் அந்த வீட்டில் உள்ளவர்களை மிருகங்களைப் போல கட்டி போட்டிருந்தார்கள். குடிசைவாசிகளுக்கு பங்களாவாகவும் பங்களாக்காரர்களுக்கு அவுட் ஹவுஸாகவும் தோன்றும் அந்த வீட்டின் பின்கதவின் அருகே போடப்பட்டிருந்த இரும்பு கட்டிலோடு சேர்த்து கோமதி கட்டப்பட்டிருந்தாள். அவள் வாயில் தரையை துடைப்பதற்காக பயன்படுத்தும் அழுக்கு துணி அப்பிக் கிடந்தது. 2 கைகளையும் எடுத்து கட்டில் கால்களில் கட்டி போட்டிருந்தார்கள். கண்களில் நீரூற்றாகி கன்னங்களில் அருவி போல் பொழிந்த நீர் தரையில் துளி துளியாய் விழுந்து கொண்டிருந்தது. வாயில் துணி இருந்ததால் மஞ்சள் பூத்த அவள் முகம் வாயற்ற வடிவமாய் வதங்கி கிடந்தது. அந்த பின்னறையில் ஒரு மூலையில் தள்ளாத வயது மூதாட்டி காமாட்சியின் 2 கைகளும் கால்களோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்தன. முட்டி கால்களை வாய்க்கு அடைப்பாக அவள் குறுக்கப்பட்டிருந்தாள். பேத்தியையும் பேரனையும் பிரிக்கக்கூடாது என்று பெரிய மனது வைத்தது போல் அவள் அருகே அதே மாதிரி 15 வயது பையன் ரவி ஒயர் கயிற்றால் முடக்கப்பட்டு கிடந்தான். கோமதிக்கு முன்னால் ஒருவன் கசாப்பு கத்தியோடு நின்றான். இன்னொருத்தன் பாட்டியின் பக்கம். 3ஆம் அவன் அங்கும் இங்குமாக நோட்டமிட்டு கொண்டிருந்தான். 4வது ஆசாமி முன்னரையில் மீனாவை சோரோடு சோறாக நிறுத்தி அவள் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டிருந்தான். அவள் தொண்டையில் லேசாக இரத்தக்கோடு தெரிந்தது. அவர்கள் கையில் இருந்த கத்திகள் அவர்கள் கண்களையே கூச வைத்தன. எல்லாம் 7-8 நிமிடங்களில் சினிமாவில் நடப்பதைப் போல படுவேகமாக நடந்துவிட்டது. மணி இரவு 8 தான் இருக்கும். ஆனால் பலத்த மழை. ஒவ்வொரு மழைக்கோடும் வெள்ளி குச்சியாய் பூமியை விளாசிக் கொண்டிருந்த நேரம். மின்னல்கள் இடி இடியாய் இடித்துக் கொண்டிருந்த வேளை. வழக்கம் போல் கார்ப்பரேஷன் தெருவிளக்குகள் கண் பார்க்கவில்லை. மழையை பார்த்தவுடனே மயிலாகிறவள் மீனா. வீட்டின் வராந்தாவில் மூங்கில் நாற்காலியில் உட்கார்ந்தபடி பூமி கிரகித்த மேக வெள்ளத்தையும் அந்த வெள்ள அருவியின் சங்கீத நர்த்தனத்தையும் தவளைகளின் மிருதங்க சத்தத்தோடு ரசித்துக் கொண்டிருந்தவள் மின்னல் வெடிப்புகளுக்கு பயந்து போய் நாற்காலியை கூட எடுக்க மறந்து போய் உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டாள். சமையலறைக்கு அடுத்த அறையில் ஒரு ஜன்னல் கதவை திறந்து வைத்து மழையை ரசித்து கொண்டு தண்ணீரை தரையில் விட வைத்த தம்பி சிவாவை ஓர் அதட்டு போட்டு அவனையே அந்த ஜன்னலை மூடும்படி செய்தாள். பின்பக்கம் உள்ள தாழ்வார அறையில் காமாட்சி பாட்டி இருமிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு மழை வாடையே ஆகாது. ஆகையால் மூக்கு மழை பொழிய வாய் இடிகளாக அந்த முதியவள் தானே ஒரு தனி மழை என்று காட்டிக்கொண்டிருந்தாள். சமையலறையில் கோமதி பாத்திரங்களை குடையும் சத்தத்தில் அதிகமாக கேட்கவில்லை. சத்தம் மழை சத்தத்தில் ஆனாலும் ஒவ்வொரு பாத்திர கழுவலுக்கும் ஒரு தடவை அவரை காணோமே, இந்த மழையிலே எங்கே நிற்கிறாரோ என்று தன் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டாள். பிறகு அவர் வருகிறாரா என்று பார்ப்பதற்கு ஜன்னல் கதவு ஒன்றின் கொக்கியை அகற்றிய போது அந்த கண்ணாடி ஜன்னல் பட் பட்டென்று அந்த வீட்டிற்கு மாரடிப்பது போல் அடித்தது. பின்பக்கம் கிடந்த பாட்டியம்மாள் சீனி வரலியா சீனி வரலியா என்று இருமல்களுக்கு இடையே கேட்டாள். உடனே மருமகள்காரி மகள் இருந்த அரைப்பக்கம் போய் அப்பாவை காணுமே என்றாள். வந்துடுவாரும்மா என்று மகள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆறுதல். அந்த மகளோ வந்துடுவார் என்று ஒற்றை வரியில் பதிலே சொல்லிவிட்டு முகத்தை பின்பக்கமாக திருப்பி பாட்டி பாட்டி சுவிட்சை தொட்டு வச்சிடாத, நல்ல நாளிலேயே ஷாக் அடிக்கும், மழை நேரத்துல கேட்க வேண்டாம் என்று சொன்னாள். பிறகு தம்பியை பார்த்து அப்பாவை போய் பார்த்துட்டு வா என்றா தடியா என்றாள். அவன் அவள் மீது தடிப்பார்வையை போட்டுவிட்டு புறப்பட போன போது அக்காகாரி அவனை இழுத்து பிடித்து கொண்டாள். எல்லோருமே அவரை காணுமே என்று கவலைப்பட்ட நேரம். அதே சமயம் மழைக்கு எங்காவது ஒதுங்கி இருக்கலாம். இந்த சமயத்தில் தான் காலிங் பெல் சத்தம் கேட்டது. பையில் வைத்திருக்கும் டிரான்சிஸ்டர் ரேடியோ செட் மாதிரி கதவின் மேற்புறச் சுவரில் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன செவ்வக பெட்டியின் அடிவாரம் தீப்பிடித்தது போல் எரிந்தது. அதற்கு மேலே இருந்த ஒரு பறவை பொம்மை இடைவிடாது ஒழித்தது. வீடு கட்டிய கையோடு இந்த காலிங் பெல்லை சீனிவாசன் வாங்கி வந்த போது கோமதி சத்தம் போட்டார். என்ன இப்படி அபசகுணமா, தீனிக்கு அலைகிற பருந்து படம் அதே மாதிரி சத்தமும் என்றார். உடனே அவர் இப்போ நீ பேசுறது தான் அபசகுணம் என்றார். அவள் கோபப்பட போன போது சிரித்தார். இப்படித்தான் அசாதாரணமான விஷயத்தை சாதாரணமாக சொல்லிவிட்டு பிறகு ஒரு சிரிப்பு சிரிப்பார். அவரோடு சேர்ந்து கோபப்படுகிறவர்களும் சிரிப்பார்கள். அப்படிப்பட்ட அழுத்தமான நிர்மலமான முகம். காலிங் பெல் குரலிட்டு கொண்டே இருந்தது. சீனிவாசன் அந்த யந்திர பறவையை ஓரிரு தடவை தான் குரலிட வைப்பார். இப்போது அது ஓயாமல் ஒலித்தது. இந்த வித்தியாசம் புரியாமல் தாயும் மகளும் போட்டி போட்டுக்கொண்டு பேய் மலையில் வாசல் படியோடு ஒட்டி கொண்ட கதவை பீத்தெடுப்பது போல் பாதி திறந்த போது 4 பேர் ஒட்டுமொத்தமாக உள்ளே வந்தார்கள். ஒருவன் தாயையும் மகளையும் கதவு இடுக்கில் தள்ளிவிட்டான்.
இன்னொருத்தன் அந்த கதவை அவர்கள் மேல் கொண்டு வந்து வாய் பேச முடியாமல் அழுத்தினான். இருவரும் செயலற்று நின்றபோது ஒருவன் கத்தியை எடுத்து அவர்கள் கழுத்துகளின் சாத்தி வைத்து பிடியை மட்டும் பிடித்து கொண்டான். 4வது ஆசாமி கதவை ஓசைப்படாமல் மூடினான். அந்த பெண்கள் மேல் கத்தி வைத்திருந்தவன் கோமதி கழுத்தில் இருந்த கத்தியை விடுவித்த போது இன்னொருவன் அவள் முடியை பின்பக்கமாக கொண்டு வந்து முறுக்கி கையில் வைத்துக்கொண்டு கசாப்பு கத்தி போல் இடுப்பில் இருந்த ஒன்றை எடுத்து அவள் பிடரியில் வைத்துக்கொண்டு பின்னறைக்குள் இழுத்துச் சென்றான். இன்னொருத்தன் சிவா இருந்த அறைக்கு போய் அவன் கரங்களை பின்புறமாக வளைத்து நகர்த்தி கொண்டிருந்தான். ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த வீடு முழுவதையும் நோட்டம் போட்டுக் கொண்டிருந்தான். காமாட்சி பாட்டி கத்தப்போகிற சத்தம் கேட்டது. பிடிபடும் கோழி ஆடி அடங்குவது போல் அவள் சத்தமும் அடங்கியது. தள்ளி கொண்டு வரப்பட்ட கோமதி இரும்பு மேஜையுடன் கட்டி வைக்கப்பட்டாள். வீட்டை நோட்டம் போட்டவன் எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு ஒரு 0 வாட் சிகப்பு விளக்கை மட்டும் எரிய விட்டான். கதவு பக்கத்து சுவரில் கத்தி முனையில் நிறுத்தப்பட்டிருந்த மீனாவை காவல் காத்தவன் அந்த கத்தியை எடுத்து ஒரு கையில் கொடுங்கோலாய் தூக்கி கொண்டு இன்னொரு கையால் அவளை அரை வட்டமாய் சுற்றி தனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். தூக்கி பிடித்த கத்தியை அவள் பிடரியில் வைத்துக்கொண்டு நட என்று சொல்லிவிட்டு பிடரிப்பட்ட கத்தியை லேசாய் அழுத்தினான். கண்களில் மீன் குஞ்சுகளை பேருக்கு இயற்றார் போல் நீந்த விட்டிருப்பது போல் தோற்றம் காட்டும் மீனா இப்போது கண்களே அற்றுப்போனது போல் குனிந்து நடந்தாள். நிமிர்ந்தால் பிடரி அறுபடும் நிலை, பிராண வலி. முகமே கண்களுக்கு மூடியாய் போன அவளை அம்மாவுக்கு முன் நிறுத்தினான். தாயும் மகளும் விம்மினார்கள். மகளின் வாயை அவன் கைகளால் பொத்தினான். இருமலை வெளிப்படுத்த முடியாமல் திண்டாடிய பாட்டியும் அவள் பேரனும் காதுக்கு சரியாத கேட்காத கலவை சத்தங்களை எழுப்பினார்கள். இதற்குள் மீனாவுக்கும் கோமதிக்கும் இடையே 2 பேர் வந்தார்கள். மீனா கண்களால் அம்மாவை சுட்டிக்காட்டி அவன் தலைவன் போலிருந்த ஒருவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். அவன் கிருதா மீசைக்காரனும் அல்ல, இந்த மாதிரியான காரியங்களுக்கான உடம்பனும் இல்லை. அசல் சாதாரணம். நீல பேண்ட், பச்சை சட்டை, இருட்டில் டால் அடித்த கடிகாரம். ஆக மொத்தத்தில் ஜென்டில்மேன் கேடி.